Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். முக்கியமான அவர் பற்றிய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். நேற்று விஜய் பற்றி பேசணும், இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. ஜஸ்ட் 24 hours நம்ம பார்க்குறோம், அடுத்தடுத்து அனல் பறக்கிறது. அந்த மாநாடு இந்த மாநாடு உங்களுடைய பார்வை? அது வந்து மாநாடு, இது வந்து கூட்டம். மாநாடுங்கிற பெயரில் அது வந்து நடத்தப்பட்ட கூட்டம், இது கூட்டமாகவே நடத்தப்பட்ட கூட்டம். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கலந்து கொண்டது. இது குறிப்பிட்ட மாவட்டம் வரைக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்து கொண்டது. அந்த வித்தியாசம். விருதுநகருக்கு வடக்கு யாரும் கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்குமான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, அது மாதம் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு பூத்தில் வரும்போது அந்த மாவட்ட தலைவர் வந்திருப்பார், மாவட்ட தலைவர் வந்திருப்பார், துணை தலைவர் வந்திருப்பார், இப்படி உள்ளூர் நிர்வாகிகள் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நேற்று விஜய் நடத்தின வந்து மாதம் நடத்தப்பட்ட தொண்டர்களுக்கான கட்சியினருக்கான மாநாடு. இது நிர்வாகிகளுக்கான மாநாடு. நார்மலாக இது உள்ளரங்கு கூட்டமாக நடத்துவாங்க. இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து பல மாவட்டங்களை கூட்டு வச்சுட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 7 மாவட்டமாக நடத்தும், 7 மண்டலங்களாக நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதில் உள்ள ஒரு மாநாடு இது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது. அது தொண்டர்களுக்கானது, இது நிர்வாகிகளுக்கானது, அது தமிழகம் முழுக்க உள்ளது. இது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு, விருதுநகர் வரைக்குமான, கன்னியாகுமரி தொடங்கி விருதுநகர் வரைக்குமான மாவட்டங்களுக்கு மட்டுமானது. ஸோ இது என்டையர்லி டிஃபரெண்ட். இது வந்து நிர்வாகிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம். அடுத்த 7 மாதங்களில் இவர் செய்ய வேண்டிய களப்பணிக்கான ஒரு உந்து சக்தி. அது அமித்ஷா வந்து பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்குமேங்கிற முயற்சி தவிர அதில் வேற ஒன்று. இது வந்து நெல்லையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம நைனா நாயந்தன் அவரோட மாச காட்ட முயற்சிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவரோட பேஸ்லேருந்து அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதோடைய மாஸ் காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெரும் கூட்டம் கூட்டணும். எதுக்கு வந்து ஒரு 20,000 30,000 பேர் வரைக்கும் எதுக்கு கூட்டணும்? 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் கூட்டலாம்ல. அப்போ இது வந்து தொண்டர்களுக்கான கூட்டம் கிடையாது. அதை நம்ம ஒரு முதல்ல தெரியும். இது வந்து நிர்வாகிகளுக்கான கூட்டங்கள் நம்ம உள்வாங்கிக்கணும். அப்போ வந்து அவருடைய சொந்த மண், அவருடைய சொந்த மாவட்டம் அங்கே இருக்குது. அதனால் வந்து கன்னியாகுமரியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 1.5 மணி நேரம். அது ஒரு மைய புள்ளியும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், கலைஞர் அவர்கள் நெல்லைக்கு பிறகு தொல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நெல்லையிலேருந்து தான் இந்த தொல்லையை ஆரம்பிக்குன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரு குறிக்கோளில் கூட்டப்படுற ஒரு கூட்டத்துக்கு நெல்லைங்கிற ஒரு ரைட் சாய்ஸ். அவருடைய சொந்த மாவட்டம், மாநில தலைவர் நயினார் நாயந்தனுக்கு 1. கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி வந்தால் 1.5 மணி நேரத்தில் இங்கே உள்ள வந்துடலாம். விருதுநகர்லேருந்து கிளம்பி வந்தால் 1 இடத்துல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு மைய புள்ளி, அவ்வளோதான். இதுக்கு வந்து வேற ஒரு அடிஷனல் சொந்த மாவட்டம் 2 கிடைக்கும். நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி சொல்லிக்கலாம். அந்த நெல்லை தான் தொல்லைன்னு கலைஞர் ஃபீல் பண்ணார். அங்கே தொல்லையை நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போன்னு ஒரு வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து திரு அமித்ஷா அவருடைய விமர்சனம் முதல்வர் மீதானது. உதயநிதியை முதல்வராக்குவது தான் ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ராகுல் காந்தியை பிரதமராக்குவது தான் சோனியா காந்தியினுடைய எண்ணமாக இருக்கிறது. இரண்டையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாங்களும் மோடி அவர்களும் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் என்னமோ? அதில் என்ன சந்தேகம்? அதில் வந்து குழப்பமே கிடையாது. இன்னைக்கு வந்து திரு உதயநிதி வந்து யார்? கட்சியுடைய கடைநிலை தொண்டரா? அவர் சொன்னார்ல, எனக்கு வந்து திமுக தொண்டர்னு சொல்கிறதா எனக்கு பெருமை, நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் ஆசையெல்லாம் கிடையாதுனாரு. ஆனார் எம்எல்ஏ ஆகிட்டேன், ஆனால் அமைச்சர் பதவியெல்லாம் எனக்கு வந்து கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை, நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்கன்னாரு. அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு துணை முதலமைச்சர் ஆக போறீங்களான்னு கேட்ட பிறகு இல்லைங்க, அதெல்லாம் முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம் இருப்பீங்க, நாமெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே நடந்துருச்சுல்ல. அப்போ வந்து துணை முதலமைச்சராக ஏன் ஆக்குறாங்க? பேராசிரியர் அன்பழகன் போன்ற, துரைமுருகன் போன்ற மூத்தவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டாருங்கிறதே விவாதமாக இருந்துச்சு அப்பயே. அப்போ அதே சீனியர்கள் அன்னைக்கு பேராசிரியர் தவிர மற்றவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கும்போது அப்போ இவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டாருங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ விச் இஸ் வெரி ஆப்வியஸ். இப்போ வந்து தெளிவாக இல்லை. அப்போ யார் அடுத்து அப்படிங்கிறதுல அந்த ஹையரார்க்கியை ரொம்ப தெளிவுபடுத்த வருவாங்க. ஏடிஎம்கேலேயோ பிஜேபிலேயோ கம்யூனிஸ்ட் கட்சியிலேயோ சாத்தியம் இல்லை நமக்கு பார்த்து. ஆனால் காங்கிரஸும் திமுக அவர் குறிப்பிடார். இந்த 2 இடத்துலையும் இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஜவஹர்லால் நேரு, அவருக்கு பிறகு இந்திரா காந்தி, அவருக்கு பிறகு ராஜீவ் காந்தி, அவருக்கு பிறகு சோனியா காந்தி, அவருக்கு பிறகு ராகுல் காந்தி, இப்படின்னு அந்த ஹையரார்க்கி ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே போல் கலைஞருக்கு அடுத்து வந்து ஸ்டாலினுக்கு அடுத்து யாருக்கான உதயநிதி அப்படின்னு அது கிளியராக பிக்சரைஸ் பண்ணுறாங்க. இது ஏடிஎம்கேல சாத்தியம் இல்லை. எம்ஜிஆர் இறந்தபோது கட்சி உடஞ்சி தான் சேர்ந்துச்சு. ஜெயலலிதா இறந்த போது கட்சி உடஞ்சி தான் சேர்ந்துச்சு. அப்படி யார் அதிகாரத்தில் இருப்பாங்கங்கிறது அவர்களுக்குள்ளேயே
டெமோக்ராட்டிக்கலா, சரிங்களா, யார் பலங்கிறது தானே பிரியுது, டெமோக்ராட்டிக்கலா ஒரு ஃபைட் நடந்து பிறகு ஒரு நிரூபிக்கப்பட்டு ஜானகிமார் விட்டு கொடுத்து ஜெயலலிதா வந்தாங்க. அதுபோல திரு ஓபிஎஸ் இருந்து இப்போ வந்து இபிஎஸ் வந்து நிற்கிறார். இப்போ அடுத்த தலைவர் யாருங்கிற அவரோட போட்டியில வந்து அவங்க நிரூபிச்சு கொண்டு வந்து நிற்கிறாங்க. பிஜேபியில் அடுத்த தலைவர் யாருன்னு நீங்க யாருக்குமே தெரியாது. அமித்ஷாவையும் நட்டாவையும் நரேந்திர மோடியும் தவிர அடுத்த தலைவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு யாருனாலும் தமிழர்கள் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்திலேருந்து நம்ம ஆந்திராவை சேர்ந்த வெங்கைய நாடுலேருந்து வடக்கு இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வரைக்கும் பலர் வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாமே இந்த தலைவர் பதவிங்கிறது எப்போனாலும் மாறி இங்கே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ராகுல் காந்தி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து அகில இந்திய தலைவர். ஆனால் கம்ப்ளீட் பவர் வெஸ்டட் வித் த ஃபேமிலி, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது வந்து அப்போ ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறதுக்கு தான் அங்கே முயற்சி, திரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குறது தான் இங்கே முயற்சி, விச் இஸ் வெரி ஆப்வியஸ். நிறுத்த முடியுமா இல்லையாங்கிறது டெல்லியை பொறுத்தளவுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கும் கேரண்டியாக சொல்ல முடியும். 2029 இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த அப்படி சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சில கணக்குகள் தேவைப்படுது. அவரே ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு, என்டிஏ கணக்கு. அந்த கணக்கெல்லாம் நம்ம we have to discuss in detail. இதுலயே நான் வந்து கேட்கணுன்றது, இப்போ ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக சொல்வது, பிரதமராக ஆக்கும்ன்றது இப்போ நடக்கிறது இல்லை. 2009 வந்து ராகுல் ஃபார்முலா வந்து நடந்துட்டு இருக்கு. எத்தனை டைம் லான்ச் ஆறாங்கன்னு பாஜக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டைம் ரீலான்ச் நடக்குது. 2019 எப்பேற்பட்ட லான்ச் நடந்துன்றதை பார்த்தோம். அவர் தான் பிரதமர் கேண்டிடேட்னு இங்கேயே திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னார். 24 சொல்லல. இப்பவும் திருப்பி ஒரு முயற்சி நடக்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறாரு, அதெல்லாம் பண்றாருன்றதை பார்க்கணும். இப்போ ஓட் ஷோரின்றதை பண்றாரு. ஓகே அவர் ஒரு லைம் லைட்ல அந்த பிஎம் ஃபேஸ் ரேஸ்ல இருக்காருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. உதயநிதி ஸ்டாலின் இமீடியட்டா 2026 அந்த சிஎம்கான ரேஸ்ல இருக்காரா என்ன? ஏன் தமிழக முதலமைச்சர் ஜம்மன் தான் இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து இப்போ அதாவது ஹையரார்கி வந்து கலைஞர் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே தான் ஸ்டாலின் கொண்டு வரப்பட்டார். ஏன்னா அப்போதான் அந்த தகராறுலாம் அடைச்சு உடைச்சு முடியும். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்னைக்கே ஏன் தேவைப்படுது? தேமுதிக என்ன செய்ய போகுது, அம்மா மக்கள் முன்னேற்ற என்ன செய்ய போகுது, தமாக என்ன செய்ய போகுது, இப்படின்னு நிறைய கட்சிகள் கேட்கலாம்ல. அதெல்லாம் இல்லாமல் இப்பயே முடிவு பண்ணிட்டாங்களே. ஏன்? அப்போதான் 4 பேர் பஞ்சாயத்து கூட்டுவாங்க, 4 பேர் அதிருப்திமாங்க, 4 பேர் தனியாக விடுவாங்க, இபிஎஸ் நம்ப முடியாது, அண்ணாமலை குடைச்சல் கொடுப்பாருன்னு இந்த மாதிரி ஆளுக்கு எல்லாம் பேசி கிளம்பி தெளிஞ்சு எல்லாம். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதே திரு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்றார். உங்களுக்கு புரியல? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம்ன்றார். புரியுங்களா? அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா அதுக்கு ஒரு சம்டைம் இதுவே அண்ணாமலை அவர்கள் தான் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல என்னை விட்டுருங்கண்ணா, நான் வேற ஏதாவது சொல்லுவேன்னா நீங்க பேசாம. அப்போ இந்த கால மாற்றம் தேவைப்படுது. அதற்கு தான் முன்னாடியே வச்சாங்க. அதே மாதிரி அடுத்த தலைவர் யாருங்கிறதுல திமுக நம்ம பார்த்தோம். திரு அழகிரி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய சண்டை போய் மாறன் குடும்பத்தினர் உள்ள வந்து பெரிய தகராறு நடந்து என்னென்னமோலாம் நடந்து இப்போ கருத்து கணிப்பு நடத்தி பெரிய அது இன்னைக்கு வந்து எல்லாம் கலங்கி இன்னைக்கு தெளிஞ்சிருச்சு. இன்னைக்கு திரு அழகிரி மேல திரு ஸ்டாலின் பெரிய மரியாதை வச்சிருக்காரு, திரு ஸ்டாலின் மேல திரு அழகிரி வந்து பெரிய பற்று வச்சிருக்காரு. கிளீன். அப்போ அது மாதிரி முன்னாடியே தேவைப்படுது. அப்போ நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் திரும்ப வந்து உதயநிதிக்கு ஆதரவாக எதிராக ஒரு சண்டை வந்துடக்கூடாதுனால உதயநிதி தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லை. முதலமைச்சர் தெளிவாக திடமாக இருக்கும் போதே அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை கொடுத்துரும். சங்கர மடத்தை தான் உதாரணமாக சொன்னாரு கலைஞர் அவர்கள். இது ஒன்று சங்கர மடம் இல்லைன்னு. இப்போ தான் சங்கர மடத்தில் அடுத்ததாக நம்ம வந்து புதிய மடாதிபதி யார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்து பார்த்தோம். அது போல தான் இப்போ வந்து விஜயேந்திர சுவாமி ரொம்ப பிரமாதமாக இருக்கார், இன்னும் 100 ஆயுசுக்கு ரொம்ப பிரமாதமாக இருப்பார். அதே போல தமிழக முதலமைச்சருக்கு எந்த குறையும் அவர் 100 ஆயுசுக்கு நல்லா இருப்பார். அதில் ஆனால் அடுத்தது யாருங்கிறதுல எங்கே யாருக்கும் வந்து குழப்பம் வந்துக்கூடாது. அப்போ டிஸ்பியூட் பண்ணுறவங்க, சண்டை போடுறவங்க, அதிருப்தி, முணுமுணுப்பு இப்பயே பேசி முடிச்சிருக்கு. நாளைக்கு வரக்கூடாது. ஸோ 2026 நோக்கியது இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை உதயநிதி முதலமைச்சராக்குன்னு ஆமா, என்னைக்குங்கிறதுலாம் கிடையாது. அது அவங்களுடைய முடிவு தான். பார்த்தோம் நம்ம அவரை எம்எல்ஏ ஆக்குனது, அவருடைய அமைச்சராக்குனது, அவரை துணை முதலமைச்சர் எல்லாமே அவருடைய முடிவில் தான் இருந்துச்சு. அதுபோல அவர் என்னைக்கு நினைச்சாலும் அது வந்து ஆக்குவார். அது அவருடைய முடிவில் தான் இருக்குது. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சேலஞ்சும் பண்ணப்படலை. இதுல வந்து அந்த சட்டம் பற்றிய பேச்சு இங்கும் வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுக்கு வந்து முதல்வரையும் பிரதமரையும் அமைச்சர்களையும் வந்து நீக்குவதற்கான அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம், அதை வந்து கருப்பு சட்டம் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்ததும் அதற்கு இன்று அமித்ஷா கொடுத்திருக்க பதிலடியும், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இது வந்து அவர் கொடுத்த, நீங்க தான் பிளாக் டீடு பண்ணக்கூடிய ஆட்கள், அவர் பயன்படுத்துகிற வார்த்தை. நீங்கள் வந்து பிளாக் பில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்கள் தான் கருப்பு பிளாக் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணக்கூடிய நடவடிக்கைகள்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம். அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த சட்டம் அரசமைப்பு திருத்தம் 130 என்ன சொல்லுங்கிற நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப தெளிவாக மாநில அரசுகள், அதுவும் பிடிக்காத எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை பழிவாங்கிறதுக்கு அப்படின்னு நோக்கமாக இருந்தால் இதில் பிரதமர் பேர் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, மத்திய அமைச்சர்கள் பேரை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. பிரதமர் யாராவது கொண்டு வந்து வரலாற்றில் பார்த்துருக்கோமா? நான் ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் போட்டிருந்தேன். 39வது அரசமைப்பு திருத்தம் பிரதமருக்கும் சபாநாயகருக்கும் தேர்தல் வெற்றியிலிருந்து கூட இம்யூனிட்டி கொடுக்குது. ஆக்சுவலாக தேர்தல் கணக்கில் பிரதமரும் ஒரு எம்பி தான், பிரதமரும் எம்பி தான்.
ஆனால் அவருடைய வெற்றியை கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு அரசமைப்பு கொண்டு வந்தாங்க 39 இந்திரா காந்தி. அப்போ அது எதை நோக்கிய ஒரு திருத்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு 130 என்ன சொல்லுது, பிரதமரையும் சேர்த்து அக்கௌண்டபிளாக. லோக்பால் பில்ல பிரதமரையும் கொண்டு வரணும், முதலமைச்சர் கொண்டு அத்தனை பேர் சண்டை போட்டாங்க. அது கூடாது. நம்ம அந்த அன்னைக்கு இருந்த யூபிஎஸ் சண்டை போட்டுச்சு. லோக்பால் பில்ல சண்டை, லோக் ஆயிட்டா லோக்பால்ல சண்டை வந்துச்சு. இன்னைக்கு என்ன யாருமே கேட்காம இந்த ஆர்டிகல், இந்த 130th அமெண்ட்மெண்ட் வந்து யாருமே கேட்காத ஒன்று. அதை புரிஞ்சுக்கணும். யாரும் கோரிக்கை வைக்கல, அவர்களாக முன்வந்து செய்யறாங்க. வாக்குறுதியில் கூட இல்ல. யாருமே இது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து எதிர்பாராத விஷயம். அதற்கு காரணம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸும். செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 250-300 நாள் அமைச்சராகவே உள்ள இருந்தார். அப்ப நான் நம்ம வீடியோல சொன்னேன், உங்க அமைச்சர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காருங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னாச்சு? உங்க முதலமைச்சர் எங்க இருக்காருங்க? நம்ம ஜெயில தான் இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அது எவ்வளவு தர்ம சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்த சொல்றாங்க, 5 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப ஒரு சாலை மறியல் பண்ணாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஒரு கருப்பு கொடி காட்டினாங்க, அதற்கெல்லாம் வந்து இந்த சட்டம் பொருந்தாது. 30 நாள் தொடர்ச்சியாக இருக்கணும். 5 நாள் ஜெயில இருந்தார், 10 நாள் இருந்தாரு, மொத்தமா 30 நாள் இருந்திருக்காரு. கிடையாது, தொடர்ச்சியாக இருக்கணும். ரைட்டுங்களா? அவர் ராஜினாமா பண்ணாம இருக்கணும். அப்படின்னா அவருக்கு பதவி வந்து 32 நாள் காலியாக சொல்றாங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க திரும்பி ஜெயில் முடிஞ்சு பெயில்ல வெளியே வந்துட்டா திரும்ப பதவியேற்கல எந்த தடையும் இல்லை. வழக்குல விடுதலை ஆனா தடை இல்லைங்கிறது தனி கதை. பெயில்ல வந்துட்டாலே திரும்ப அமைச்சராக முடியும். அமைச்சர்ல பதவியில இருந்துகிட்டு ஒருத்தர் ஜெயில இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இங்க தத்துவம். அது ரொம்ப சரிதானே? ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கிறத எப்படி ஏற்க முடியும்? அப்ப அவர் அமைச்சராக இருக்கும்போது ஜெயில இருக்கிறாரு, பதவி போயிருது, வெளியே பெயில்ல வந்துடுறாரு, வழக்கு நடக்குது. வழக்கு நடந்தாலும் பெயில்ல இருந்தாலும் அவர் அமைச்சராக மீண்டும் பதவியேற்க முடியும். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி இப்ப செந்தில் பாலாஜி பதவியேற்றார் பாத்தீங்களா, சிறையிலிருந்து வெளியே வந்து. அதே மாதிரி இந்த 130வது திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகும் சிறை விசாரணை கைதியாக இருந்த ஒருத்தர் ஒரு 50 நாள் 60 நாள் கழிச்சு வெளியே வந்துறாரு, திரும்ப ஒரு அமைச்சராக பதவியேற்க முடியும். முதலமைச்சர் எந்த தடையும் கிடையாது. வழக்கு விடுதலைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. 4வது பாயிண்ட் தமிழக முதலமைச்சர் சொல்றது, எதிர்க்கட்சிகளை வந்து பழி வாங்குறதுக்கான விஷயம். எல்லாருக்கும் தெரியும், போலீஸுங்கிறதும் சட்டம் ஒழுங்குங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். அப்போ ஒரு வழக்கு யார் போடுவா? போலீஸ் தான் போட முடியும். தமிழ்நாடு போலீஸ் எப்படி தமிழ்நாடு அமைச்சர் மேல ஒரு பொய் வழக்கு போட முடியும்? இயல்பான கேள்வி வருதுல. சிபிஐ உள்ள வந்துரும். சிபிஐ எப்போ வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ சொன்னா தான் வரும். இடி உள்ள வந்துரும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் இருந்தா தான் வரும். என்ஐஏ உள்ள வந்துரும். டெரர் ஆங்கிள் இருந்தா தான் வரும். நம்ம அமைச்சர் பெருமக்கள் டெரர் ஆங்கிளுக்கு போற அளவுக்கு இன்னும் கெட்டு போயிடல. மற்ற ஆங்கிள் வந்துருச்சு, டெரர் ஆங்கிள் வருது. அப்ப என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி இல்ல, என்ன மாதிரியான பழிவாங்க நடக்குது? ரொம்ப கிளியரா அந்த பில் இருக்கு. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்குது, 2 பெயில்ல வந்துட்டா திரும்ப அமைச்சராக எந்த தடையும் இல்லை, 3வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாநில போலீஸுங்கிறது மாநில கண்ட்ரோல்ல இருக்கு. இன் வாட் வே இட் குட் பி ஒரு ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டியா இருக்க முடியுங்கிறது ஒரு $1 மில்லியன். அதனால தான் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதா? அது மொழி மாற்றம் பண்ணும்போது சொன்னாங்கல்ல, மடியில கனம் இருந்தா தான் மொழியில பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி மாற்றம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் அறியல. இதுல வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய பேச்சுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார். என்டிஏ கூட்டணி ஆட்சி திருப்பி அதே சப்ஜெக்ட் தான் போகுது. கூட்டணியா இல்லையான்றது தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். அது நம்பர்ஸை பொறுத்தது. அதிமுக நம்பர் பெற்றது அப்படின்னா அவங்களே ஆட்சி அமைப்பாங்க. வெளியிலிருந்து பாஜக சந்தோஷமா ஆதரவு கொடுக்கும். ஒருவேளை நம்பர் இல்லை அப்படின்னா கட்டாயமே ஏற்படும். எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்வதற்கான இது வரும். ஆனா இதுல வந்து அமித்ஷா அவர்கள் 3 பேட்டியில சொல்லி இப்ப திருப்பி இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்டிஏ ஆட்சி மேலையும் கீழையும் அப்படிதான் அப்படின்றார். மேல எப்படின்னு பாத்துட்டோம், கீழையும் அப்படிதானான்றதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. மேலையும் கீழையும் அப்படிதான் சொல்ற உதாரணத்தை வச்சுக்கோங்களேன். மேல தனிப்பெரும் ஆட்சி இருந்துச்சுல்ல 2014 பார்த்தோம். அப்ப கூட்டணி கொடுத்தாங்கல்ல, இவ்வளவுதானே. அப்ப இப்ப அவர் வந்து என்டிஏன்னு யார்கிட்ட பேசுறாரு? பிஜேபி தொண்டர்கள்ட்ட பேசுறாரு. பிஜேபி தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் வரும்? நாம இருக்கிற கூட்டணி ஆளுங்கட்சி, அப்பதானே உற்சாகம் வரும். அப்ப விஜய் என்ன சொன்னாரு நேத்து? 2024 நாங்க ஆட்சி அமைக்க போறோம், 1967 திரும்ப போகுது, 77 திரும்ப வரப்போகுது சொன்னாரா இல்லையா? எப்படி சொன்னாருன்னு யாரா கேட்டீங்களா? என்னங்க அவர் சொல்றாரு, யாருமே கேட்க மாட்டேங்க, யாரா கேட்கறீங்களா? அவருடைய தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், இவர்களுடைய தொண்டர்களுக்கு இவர் நம்பிக்கை. அதுல என்ன பிரச்சனை? அவர் என்டிஏன்னு சொல்லிட்டாரு, கூட்டணின்னு சொல்லிட்டாரு, ஆட்சின்னு சொல்லிட்டாரு. இது ஆட்சிக்கு வருகிறார்களா இல்லையா? இதுதான் கேள்வி. நான் ஏற்கனவே என் பேட்டி கேட்ட பல தம்பிகள்கிட்ட சொன்னேன். அப்ப நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க, வரப்போறது என்டிஏ ஆட்சி தான். அப்ப யார் பிரதமர், கூட்டணி அமைச்சரவையா, மன்னிக்கணும் யார் முதலமைச்சர், கூட்டணி அமைச்சர், இந்த கேள்விக்கு வந்துட்டீங்களே. ஸோ திமுக மீண்டும் ஆட்சிக்கிற வாய்ப்பு இல்லைங்கிற முடிவுக்கு கேள்வி கேட்கிறவங்க வந்துடுறாங்க. இதுதான் அவர் விரும்புறது. யாரு? திரு அமித்ஷா. திரு அமித்ஷா நினைக்கிறார் நம்ம தொண்டர்கள்ட்ட நம்ம தொண்டர்களை உற்சாகப்படுத்தும்.
அப்போ அவங்களுக்கான ஒரு மெசேஜ்னா நம்ம கவர்மெண்ட் வரப்போகுது. நம்ம கவர்மெண்ட்னா என்டிஏ கவர்மெண்ட், பிஜேபி இருக்கணும்ல. பிஜேபி கவர்மெண்ட் தனியாக சொன்னா தான் பிட்ரேயல் இருக்கான்னு யோசிக்கணும். என்ன சார் கூட்டணிக்கு விரோதமாக அவர் திரு அண்ணாமலை அங்கே முன்னாடி சொல்றாருல, திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார பண்றாருல. உங்களுக்கு வேற உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம் அதுதானே, அதுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு. அப்புறம் அது கூட்டணி அமைச்சரவை, அது கேள்வி அர்த்தமே இல்லையே. அமைச்சரவை அமையட்டும், அந்த எவ்வளவு சீட்டு வருதோ ஆபியஸா சொல்ல போறாங்க, அதுல என்ன குழப்பம்? இவங்க உரிமையாவே கேட்பாங்க. நம்ம திருமாவளவன் சொல்லும்போது யாருக்குமே உறுத்தல. திராவிட இயக்கங்கள் கூட்டணி கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றன, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா அரசமைக்கு இருந்து தேவைப்படுதானா இல்லை அப்படின்னு. அப்ப எந்த திமுகவுல இருந்து ஒரு தலைவர் கூட பதில் சொல்லவே இல்லை. என்ன எங்களை பார்த்தா பலவீனமா தெரியுதா, நீங்க என்ன வெளியே போங்க சார் சொல்லவே இல்லையே. அண்ணன் டிகேசி இளங்கோவன் எல்லாருக்கும் பேட்டி கொடுப்பார்ல, ஆர்எஸ் பாரதி எல்லாரும் கமெண்ட் கொடுப்பார்ல, ஏன் சொல்லவே இல்லை? இதை திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? அதே யாருக்குமே தோண மாட்டுது. திருமாவளவர்கள் பலவீனமா இருக்கிறாங்கன்னு திராவிட கட்சிகள் குறிப்பிடார். கூட்டணிகளை நம்பித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய இடத்துல பலவீனமா இருக்கிறது, பலவீனமா இருக்குன்னு வார்த்தை பயன்படுது. அதையும் பதில் சொல்லவே இல்லை. எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு ஏன் கேட்கல? ஏன் தயவுல எம்எல்ஏ ஆயிட்டு, ஏன் தயவுல எம்பி ஆயிட்டு நீங்க சொல்லுவீங்கன்னு ஏன் கேட்கல? அப்ப அவர்கள் விட்டு கொடுத்து போறாங்க, இவங்க முட்டு கொடுத்து சண்டை போட்டு இருக்கணுமா? இது இவர்களுடைய விருப்பம். அப்ப அவர்களோட தொண்டர்கள் மத்தியில் அது என்டி ஆட்சின்னு சொல்றதா சரி. அப்பதான் தொண்டர்கள் உற்சாகம், நம்ம ஆட்சிக்கு வரப்போம், நம்ம ஆட்சிக்கு வரப்போறது. தட் இஸ் அ ரைட் வே. இதுல பாஜகவுடைய அந்த பூத் வலிமை அப்படின்றது தொடர் விமர்சனத்துக்கு உள்ளாகிது. பாஜக விமர்சனம் தமிழகத்தின்றது புதுதல்ல. ஒத்த ஓட்டு பாஜக, இது நோட்டா கட்சி அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கப்பட்ட கட்சி. இப்போ 12% வரைக்கும் காமிச்சிட்டாங்க மக்களவை தேர்தலில். 18% கூட்டணியாவே எடுத்து காமிச்சிட்டாங்க. அதையும் இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் கணக்கு காட்டுகிறார். இதுல நான் கேட்கறது அந்த கணக்குக்கு தனியா வரேன். பட் ஆனா இதுக்கு நான் கேட்கறது பாஜக அந்த பூத் அளவுல வலிமை இருக்கிறதா? நீங்க பல வருடமா பாத்துட்டு வரீங்க, ட்ராக் பண்ணிட்டு வரீங்க. இல்ல பூத் வலிமை இதற்கு முன்னாடி இல்ல. முக்கியமான பிரச்சனை அவர்கள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அதுதான் இதற்கு முன்னாடி நிலைமையா இருந்துச்சு. பூத்தை வச்சுட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தாரு, பூத் எல்லாம் தேவையில்லைங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு திடமாகவே இருந்துச்சு. அவங்க மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தின போது கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த போது கூட அந்த மாதிரி மெம்பர்ஷிப்பை சேர்க்கணும், மிஸ்டு கால் கொடுத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களே தவிர அவங்க இந்த பூத்தை சென்டர் நினைக்கல யாருமே இதற்கு முன்னாடி பின்னாடி வரைக்கும். அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 67,000 68,000 பூத்துகள்ல ஒவ்வொரு பூத்துக்கும் 10-12 பேர் வேணும் அப்படிங்கிற சென்ஸ் அவங்களுக்கு வரவே இல்லை. லக்கீலி இதே இன்னைக்கு திரு நயினா நாயந்திரன் தன்னுடைய ஸ்பீச்சில் குறிப்பிட்டார். அது தட் வாஸ் அமித்ஷா ஹூ இன்சிஸ்டட் ஆன் தட். முதல்ல போய் பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, உங்க பூத்தை பாருங்க. நயினா நாயந்திரன் சொல்லியிருக்காரு, உங்க பூத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க, அந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு விழும் பாருங்கன்னு ஆளாளுக்கு ஒரு. அதுதான் நயினா திரும்பி வெளியிட்டார். மாநில தலைவரோ மாவட்ட தலைவரோ முதல்ல அவர் ஒரு சொந்த பூத்தை வலிமைப்படுத்தணும். நான் மாவட்ட தலைவராக உட்காந்துருக்கேன், ஏன் பூத்துல ஏன் வார்டுல 10 ஓட்டு விழுச்சுன்னா அசிங்கம் இல்லையா? அப்போ முதல்ல ஏன் வார்டில் ஒரு பூத்துக்கு சராசரி 1200 ஓட்டு இருக்கும். அப்போ ஏன் பூத்தில் ஏன் வார்டில் எனக்கு ஒரு 1000 ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா தான் ஒரு மாவட்ட தலைவர் உட்காந்துருக்காருங்க, 1000 ஓட்டு வாங்கினாருங்க அவர் தனியாகவே அப்படின்னா அது ஒரு வேல்யூ எடிஷன் தானே. அப்படி ஒவ்வொரு நிர்வாகி நினைக்கின்றார். அப்போ இந்த பூத்து பற்றிய கவனம் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கு. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரல் செட்டப் பற்றி, அதுதான் கிராஸ் ரூட். உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், குஜராத்தில் பன்னா பிரமுக் வந்துட்டாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பக்க பிரதிநிதி, ஒரு பக்கத்துக்கு ஒரு பிரதிநிதி 10 பேர் இருப்பாங்கன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தர் நம்ம கட்சிக்காரனா இருக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப இங்க 1200 பேருக்கு ஒரு 10 பேர் வேண்டாமா? அப்ப இது ரொம்ப சரியான நடவடிக்கை. அதான் ஸ்ட்ரென்த் கூடி. இப்ப பாருங்க, ஒரு 7-8 மாவட்டத்துக்கு மட்டும் 40,000 பேர் கூடியிருக்காங்க. ஒரு 7-8 மாவட்டம் மட்டும் நம்பர் 40,000 50,000 இருக்கும். அதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் நிர்வாகிகள் மட்டுமே 30,000 25,000 26,000 பேர் நிர்வாகிகள் மட்டும், பூத் ஏஜென்ட்கள் மட்டுமே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாவட்ட தலைவர் வருவாரு, துணைத் தலைவர், அவர் பூத் ஏஜெண்டா இருக்க மாட்டார். அவர் அணி பிரிவு நிர்வாகிகள் வந்திருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் கூட வந்திருப்பாங்க, சொந்த மாவட்டங்களால. அப்போ ஓவராலாக ஒரு 40,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நாட நிர்வாகிகள் மட்டுமே அவங்க சொன்னதில் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் 25,000 26,000 பேர் குறிப்பிடார். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 40,000 பேர் ஒரு நம்பராக இருக்கும், 10-15,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. ரொம்ப கணக்கு இயல்பாங்க. இது எல்லாமே நிர்வாகிகள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள். இது ஒரு 7-8 மாவட்டம் மட்டுமே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு 25,000 பேர் 30,000 பேர் தேடுறாங்கன்னா இப்படி தமிழ்நாடு முழுக்க 7 மாநிலங்க பார்த்துங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு 30,000 பேர்னா 7 மண்டலங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்க. அப்போ பாரத பிரதமர் தலைமையில் 7வது மண்டல மாநாடு நடத்தும் போது தமிழ்நாடு முழுக்க வைக்கும்போது அப்போ நாங்கள் லட்சக்கணக்கான பேர் திரட்டோம், 10 லட்சம் பேர் திரட்டோம், நிர்வாகிகளே உங்களுக்கு வந்துடுறாங்கல்ல. அப்போ அது இன்னொரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும்ல. நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிஜேபிக்காரங்க நினைப்பாங்க, எப்பா நிர்வாகிகளே நம்மளால் இவ்வளோ பேர் இருக்கானா? புரியுங்களா? விருதுநகர் மாவட்டத்துக்காரர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் பார்ப்பாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் திருநெல்வேலி பார்ப்பாரு, தென்காசி தூத்துக்குடி அங்கே கிழக்கு வடக்கு மேற்குன்னு 10 இருக்கு. ஏப்பா இவ்வளவு நீ இத்தனை வண்டி வந்தா நான் எத்தனை வண்டி தான் கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட சங்கிலே கொண்டு வர முடியுதுன்னு அது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நீங்க கேட்ட முதல் கேள்வி,
ஒரு மாநில மாநாடு நடத்தி இவர்கள் கூட்டிய கூட்டத்தில் ஒரு பாதி கூட வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 7-8 மாவட்டத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு. நான் அந்த நம்பர் ஈக்குவல் சொல்ல வரல, அவர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்து மூலமாக நம்ம நல்ல ஒரு வலிமையான கட்சி தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியான பலம் வந்து ரொம்ப எசென்சியல். அதில் இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் ஒன் ஃபார் பிஜேபி. இப்போ ஒரு 7-8 மாசம் முன்னாடி இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது பலன் கொடுக்குமா தேர்தலுக்கு முன்னாடி? கட்டாயமா, ஏன்னா இருக்கிறவங்களை முறைப்படுத்துறது தான். நீங்க வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் இல்லை, பூத் வாரியா ஆட்களை போடுறது. அவர் ஏற்கனவே பிஜேபி ஓட்டரா இருப்பார், பிஜேபி சிம்பத்தைசரா இருப்பார். அவரை முறைப்படுத்தி நீங்க பூத்தில் இருக்கிறீங்களான்னு சொல்லி அவருடைய ஆதார் கார்டு வாங்கி, பேன் கார்டு வாங்கி, போட்டோ வாங்கி, ஐடி வாங்கி, ஃபோன் நம்பர் வாங்கி அதை முறைப்படுத்துறது தான். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, இது நம்ம தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா இது தென்மண்டலம். தென்மண்டலத்தில் தான் பாஜக வந்து சமீப நாட்களாக நல்ல கவனம் பெற்று வருகிறது. ஒரு பெரிய ட்ராக்ஷன் இருக்கு கிரவுண்டில். கன்னியாகுமரி அவங்க ஏற்கனவே பேசு, ஆனால் இப்போ திருநெல்வேலியில் வளர்றாங்க, தூத்துக்குடியில் வளர்றாங்க. அவங்க வந்து சவுத்தில் வந்து ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களையும் சிவகங்கை போன்ற இடத்துலையும் வந்து நல்ல அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் அதிமுகவையே பல சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக ஒரு மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக 3வது இடமும் பாஜக 2வது இடமும் அது மாதிரி வந்ததை பார்த்தோம். அப்படி இருக்க அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கிறது, கூட்டணி பற்றிய குழப்பம். டிடிவி என்ன ஆவாரு, ஓபிஎஸ் என்ன ஆவாருன்னு, இல்ல ஓபிஎஸ் அவர் பற்றிய ஒரு கிளாரிட்டி இல்லாம எப்பேற்பட்ட நிலைமை வரைக்கும் போயிட்டு அப்புறம் இப்ப லைட்டர் ரிவர்ஸ் கீர்ல பேட்சப் போக போகுதுன்றதை பாக்குறோம். அப்படி இருக்க அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார். பிஎல் சந்தோஷ் வந்த போது, சென்னை வந்த போது ஓபிஎஸ் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது, நடக்கல. இப்ப அமித்ஷா வந்திருக்கிறார், நடக்கும்னே சொல்லல. பட் ஆனா என்ன போகுதுன்றது இருக்குல்ல, கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாருமே வந்து ஒவ்வொரு ட்ரிப்லையும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சந்திக்க நேரம் கேட்டாங்களா, இவங்க சந்திக்க மாட்டேன்னு சொன்னாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ சந்திப்பு நடக்கலைங்கிறனால பூசல், விரிசல், உரசல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. தட் இஸ் செப்பரேட் கேஸ். ரெண்டாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல, நீங்கள் குறிப்பிட்ட மதுரையோ ராமநாதபுரமோ சிவகங்கையோ இன்னும் இந்த கூட்டத்துக்குள்ள வரல. அது எல்லாமே இந்த மாநில விருந்தரோட முடிஞ்சு வச்சு அங்கெல்லாம் இன்னும் வர வேண்டி இருக்குது. அப்புறம் கொங்கு பெல்ட்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? சென்னையில் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 தொகுதியில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு பிஜேபி சீட்டு கிடைக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போட்டு ஸோ தமிழ்நாடு முழுக்க கொஞ்சமாக விரைவு போகிற இடத்துல நிற்கிறாங்க. நான் அறிஞ்ச வகையில் திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், தேமுதிக, பாமக எல்லாமே இதுக்குள்ள தான் வருவாங்க நான் நம்புறேன். ஆமா, அதுக்கு ஒரு காலம் எடுக்கும், அதற்கு சில பேட்ச் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து சில சந்தர்ப்பங்களில் அமைதியா இருக்கிறதே வந்து ஒரு கூல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு ரியாக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன்ல ஒரு வார்த்தையை பிடிச்சி அந்த வார்த்தை இப்படி அர்த்தமானு நம்மலாம் உட்காந்து டீகோட் பண்ணி அதுக்கு 2 இன்னும் ஊதி விட்டு அதை மாதிரிலாம் பண்ணாம நார்மலா அதுவே ஆட்டோமேட்டிக்கா செட்டில் டவுன் ஆகிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் மாசத்துல மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போறோம்னு அறிவிச்சார். இன்னைக்கு தேதி அக்டோபர் 21, ஆகஸ்ட் 21. இப்போ வரைக்கும் வந்து ஆகஸ்ட் 21 அடுத்த மாதத்துக்கான இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அறிவிக்கல. எங்க மாநாடு என்ன மாநாடு ஒன்றுமே தெரியல. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் கேள்விப்பட்டு அந்த மாநாடு நடக்க போறது இல்லை. அது என்ன கணக்குன்னா, அவங்க வந்து ஒரு சில, எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்களுடைய குழுக்குள்ளேயே 2 பிரிவா இருக்குது. மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஒரு பக்கமும், வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு பக்கமும், ஆளுக்கு ஒரு பக்கமாக சொல்றாங்க. அதில் ஒரு கம்பல்ஷன்ல அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அது வந்து இவருக்கும் அந்த ஆதங்கம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நான் திரும்ப நம்புறேன். திரு டிடிவிக்குமே இந்த ஆதங்கம் இருக்கு. நம்ம வந்து கூட்டணி கட்சி சரியா நடத்தப்படலை, ஆமா இருக்கு, இல்லை நம்ம வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு முடிச்சிருங்க. நீங்க ஆமா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியே அந்த கிரே ஏரியாவில் புகையை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்க முடியாதுல்லன்னு சொல்ல வராங்க. அதற்கு ரொம்ப சீக்கிரமே விடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அவர் எல்லாருக்குமே இங்கே வர்றது தான் அவங்களுக்கும் சேஃபு. அது வந்து சரியாக தான் இருக்கும், பொருந்தாது. திரு விஜய் அவரோட கூட போகிறதோ இங்கே நிற்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய கூட்டம். ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்களே குறிப்பிட்டது போல இது ஏற்கனவே ஒரு நம்பர் பண்ண கூட்டணி. அப்போ இன்னும் வேல்யூ அடிஷனாக ஏடிஎம்கே உள்ள வரும்போது இன்னும் பெரிய நம்பர் பண்ணுங்கிறதுக்கான ஒரு பேசிக் கால்குலேஷன் இருக்குது. அதனால ஐ திங்க் தட் இட் வில் ஒர்க் இன் த சேம் சைட். அவங்க வந்து எல்லாமே ஒன்றா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம், அதாவது திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன நம்பர் 18% வந்து நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம், அங்கே 21% வந்து அதிமுக வாங்கியிருக்கு, இதுவே 39%. இது தவிர நாங்கள் இன்னும் நல்லா எடுக்க போகிறோம் அப்படின்னு இதுவே பேசிக் நம்பர் எங்களுக்கு இருக்குது, இதுவே சேர்த்தாலே. பாலிடிக்ஸில் 1+1 2 ஆகாது, 4 ஆகலாம், ஆனால் 2 தான் ஆகுன்ற கட்டாயம் இல்லை. 39 வந்துருமா? இது ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கணக்கு தொண்டர்களுக்கு சொல்றதுக்கு. ஆனால் அப்படி வரணுங்கிற எந்த உத்தரவாதம் கிடையாது. 1+1 2 மாறலாம், 1+1 1 மாறலாம், 1+1 3 மாறலாம். அது வந்து இதுதான் இருக்குன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்ததுனாலே ஒரு மைனஸ் ஓட்டும் போகும், சரிங்களா? சேர்ந்ததுனாலே கான்ஃபிடன்ஸ்ல புது ஓட்டும் உள்ள வரும். அதுல மறுக்கல. அரித்மெட்டிக்கா பாத்தீங்கன்னா பழைய என்டிஏவுடைய ஓட்டு அது அவங்க வாங்கின 18 அதுதான் இப்போ சேருமா அப்படிங்கிற கேள்விதான் முந்தின கேள்வி நம்ம பேசணும். ஸோ அது முதல்ல உத்தரவாதப்படுத்த வேண்டியிருக்கு. ஏடிஎம்கேயும் இதுவும் ஜெல்லாகுமா அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு பதில் தர வேண்டியிருக்கு. அப்புறம் வேற யாரும் வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. வேறு தேர் இஸ் நோ ஆன்சர். அது இன்னும் வரல. இப்போ பாமக உடைஞ்சு சேரப்போகுது. அப்போ அது வந்து எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு பார்க்கணும்.
தேமுதிக வந்து விஜயகாந்தோடைய பேரை விஜய் இழுத்துருக்கிறார். அவர் வந்து எங்களுடைய அண்ணன், அவரை மறந்துட முடியுமா, அவரை பார்த்து நான் வளர்ந்தேன் இருக்கு. அண்ணி பிரேமலதா வந்து என் பேரை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்கல. இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க எங்களுடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ தம்பி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் எங்களுடைய தம்பி தான் எங்க அப்படின்னு. வீட்டு பையன் விஜய். எங்க வீட்டு பையன் எங்க தம்பி தான் சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். முதல்ல 39 கிடைக்குமாங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கூட்டணி உறுதிப்பட்ட அமையுமாங்கிற ஒரு கேள்விக்கு பதில். அப்புறம் அது 39 ஆகலாம். 39 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அதே 2024 இண்டி கூட்டணி 47% வாங்கிச்சு. ஸோ 8% டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் 2, 3, 4, 5 வரைக்கும் கூட நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே வாங்க கொஞ்சம் பல்ல கடிச்சு பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம உள்ள பிடிச்சலான்னு ஆன்டி இன்கம்பன்சி ட்ரை பண்ண முடியும் 5% அதிகபட்சம் வரைக்கும். ஆனால் 8% டிஃபரன்ஸுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி கேம் டு மீட் அவுட். அது வந்து சுலபமாக நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதில் ஒரு 3-4% ஓட்டு கீழே இறங்கும். அதில் நோ டவுட் டிஎம்கே அலையன்ஸுக்கு. ஆனால் இதை வந்து மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கா? நான் ஏற்கனவே வேற ஒரு பேரில் சொன்னேன். அதிமுக பாஜக கூட்டணி வளர்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணி தளர்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணி இப்படி இறங்குது, அதிமுக கூட்டணி இப்படி ஏறுது. ஆனால் இப்படி போயிடல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து உணர்ச்சது போட்டு ஆமாங்க பின்னிட்டாங்க, அடுத்த ஆட்சி தான், நீங்கள் உங்களுக்கு என்ன துறை வேணுங்கிற இடத்துக்கு போல இது இறங்கிட்டே போது இருக்கு. ஆனால் இன்னும் அது வந்து மேட்ச் ஆகலை, இன்னும் வந்து சர்பாஸ் பண்ணல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 39 அவர் சொல்லுகிற கணக்கு அப்படியே இருக்குமானால் 47 எதிர இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகே, இதுல பாக்குறோம் நம்ம இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 6 மாநாடுகள் இருக்கிறது. பாஜகவோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்னும் நிறைய பண்ணணும். பூத் ஏஜென்ட் மாநாடு மட்டும் பத்தாது. மகளிர் மாநாடு வேணும், இளைஞர் மாநாடு வேணும், வழக்கறிஞர் மாநாடு வேணும், பட்டியல் பிரிவினர் மாநாடு வேணும். எல்லா பக்கமும் போய் கடுமையான வேலை பார்க்கணும். ஒரு வைப்ரேஷன் இந்த பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். வெறும் மாநாடு மட்டும் கதை கொடுக்காது. கிரவுண்ட் லெவலில் அவங்க எல்லாருமே பேசணும் போல போகணும். எ லாங் வே டு கோ. ஒரு பெரிய உழைப்பு தேவைப்படுது. இட் இஸ் நாட் ஈஸி கேம். என ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதிகார மையம் துணை நிற்கும், பணபலம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும்னு. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மல்லு கட்டி தான் அங்கே போய் நிற்கணும். ரொம்ப சுலபமாக பார்க்கணும். நம்ம பார்த்தோம் மதுரையில் தாவேக்கா மாநாடு போடுறதுக்கு அவ்வளோ இடைஞ்சல்கள் இருந்தது அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி பெயரை குறிப்பிட்டு ஆதரிச்சு நான் குறிப்பிட்டார். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அப்போ எதிர்கட்சிகள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் தான் அதிகார மையமே நியூட்ரலாக இருக்கும். அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் அதிகார மையம் ஒரு சைடு எடுத்துரும், பை எலெக்ஷன்ஸில் எடுக்கிற மாதிரியே. அப்போ அதிகார மையத்தை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ வந்து கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய டாக் கிரியேட் பண்ணும். விஜய் என்னாவாரு, சீமான் என்னாவாரு, அதிமுக பாஜக கூட்டணி என்னாகும், என்டிஏ கூட்டணி பலப்படுமான்னு இந்த எல்லா கேள்விக்கும் பலம் கொடுத்து பெரிய போர். 2019 இண்டி கூட்டணி அன்னைக்கு இருந்த திமுக கூட்டணி வந்து பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னா முக்கியமான காரணம் அது 2017 அமைஞ்ச கூட்டணி. 2 வருஷமா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல், பஸ் மறியல், காவிரி பிரச்சனை, அது இதுன்னு போட்டு அள்ளி சொல்லி ஆக்கிட்டாங்க. அப்போ எல்லா இடத்துக்கும் எல்லா கட்சியும் ஒன்றா வரும்போது கெமிஸ்ட்ரி வந்து பயங்கர ஜெல்லாக ஒர்க் ஆச்சு. யாருக்கும் எந்த குழப்பம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாருமே சொன்னால் கூட, பேசினா கூட, அதிருப்தி சொன்னால் கூட அடுத்த வரையிலே கூட்டணி தொடருன்றாங்க. இவங்க எந்த வரி சொன்னாலும் அவங்க யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவ்வளோ டீப்பாக. அப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்த போது இவங்க ஒரு வேலை செஞ்சு அதை சமாளிக்க முடியாது. மல்டிபிள் டைரக்ஷனில் 360 டிகிரி வேலை பார்க்கணும். அதில் இந்த மாநாடும் ஒன்று, இது போன்ற மாநாடுகள் ஒன்று. அந்த மாநாடுகளும் பத்தாது. கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும். நிறைய ஆட்களை கொண்டு வரணும். எதிர்கட்சியிலேருந்து மாற்றுக் கட்சியிலேருந்து ஆட்களை கொண்டு வரணும். நிறைய விஷயங்களை செய்யணும். அது வந்து 360 டிகிரி ஒர்க், லாங் வே டு கோ. இட் இஸ் நாட் ஏ ஈஸி கேம். இதில் முக்கியமான விஷயமா கேட்கணும்னா அது அந்த கூட்டணி பற்றிய கெமிஸ்ட்ரி. நீங்கள் 2017 இருந்தது தான் 2019 அவங்களுக்கு இருக்காச்சுன்னு சொன்னீங்க. இதுல நம்ம இப்போ சேர்ந்துட்டாங்க, இப்போ நிறைய ஜெல்லா இருக்காங்க அப்படின்னாலும் நேற்று வந்து திரு விஜய் சொல்றாரு இது பொருந்தா கூட்டணின்னு பாஜக அதிமுகவை சொல்கிறார். இன்றும் வந்து திரு அமித்ஷாவுடைய அந்த என்டிஏ ஆட்சின்ற விஷயம் வந்து கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் வருது. இல்ல இபிஎஸ் பேரையே அமித்ஷா சொல்லல அவரோட ஸ்பீச்ல அப்படின்னு அது ஒரு பாயிண்டா விமர்சிக்கிறாங்க. இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கூட்டணி அப்படின்றது இன்னும் ஜெல் ஆயிருக்கா? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் அந்த ஜெல் ஆகிற விஷயத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லாங் வே டு கோங்கிற குழப்பம் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல, ரிவர்ஸில் போகல. அது வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுனோ இல்லாட்டி ஸ்டாக்னன்ட் ஆகி அங்கேயே நிற்குதுங்கிற இடத்துல இல்லை. அது வந்து பாசிட்டிவாக போயிட்டு ரொம்ப முன்னாடி வந்து அது வந்து கண்ணாடியும் வேற ஒரு மெட்டீரியலையும் ஒட்ட வச்ச மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லாக இது போகுது. இட் இஸ் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். அது ஆட்டோமேட்டிக்காக அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கூட ஒரு பர்டிகுலர் பீரியட் கேப் இருக்கிறதுனால அது வந்து முழுக்க செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் சொன்னது ஜெலஸில், எதிர்பார்ப்பில். நான் வந்து நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறது. அவர் வந்து அதிமுக தனித்து விடப்படும்,
அப்போ நம்ம வைக்கிற டிமாண்டுக்கு வந்து அவங்க சம்மதிப்பாங்க, அவர்களுக்கு நெருக்கடி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அதுதான் பிரசாந்த் கிஷோர் பண்ணி பார்த்தார். கடைசியில் அவருக்கே டபாச்சிட்டாங்க, பிரசாந்த் கிஷோரே உள்ளே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் இவங்களுக்கு வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக, நான் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அந்த பேட்டியை கொடுத்த போதே நான் வந்து சொன்னேன், அது வந்து அவர் வந்து தூண்டில் போடுறாரு, அதிமுக வந்து வலை வீசுறாரு, நீங்கள் அங்கே போகாமல் இருங்க, நம்மளாலையும் சமைக்கலாம் அப்படின்னு. ஏடிஎம்கேயும் பேச்சு, நான் அறிஞ்ச வகையில் ஏடிஎம்கே பேச்சு விஜய் அவர்கள் கூட, அவங்க கட்சி கூட. ஆனால் அவருடைய டிமாண்ட் வந்து இயற்கைக்கு முரணாக இருந்துச்சு. அது ரொம்ப ஓஹோ அப்படின்னு இருந்துச்சு. அது கதைக்காவாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெகோசியேஷன் டேபிளுக்குள்ள இல்லை, அது வந்து வேற எங்கேயோ போனதுனால அது அடுத்த கட்டமாக வந்துட்டோம்னா. ஸோ இது வந்து ஒரு கட்டாயமான கூட்டணி போல தெரிந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அங்கே ஒரு காதல் திருமணம் தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்தியாவில் வந்து 70 கோடி திருமணங்கள் நடந்திருக்கு, சரிங்களா? அது வந்து காதல் திருமணம் தான் அப்படின்னு 70 கோடியுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2 வீட்டார் சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் கூட பொருந்தான் போயிருக்கு. அண்ட் இவர்கள் ஏற்கனவே அலையன்ஸில் இருந்தவங்க தான். டிஎம்கேவும் பிஜேபியுமே ஜெல்லாக ஒரு கூட்டணி வைக்கும் போது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி ஜெல்லாகுமாங்கிற கேள்விக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லாவாங்க. ஓவராலாக இந்த மாநாடு பற்றி உங்களுடைய அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரிகர் பாயிண்ட். அமித்ஷா வந்தார், பேசினாரு, நம்ம வந்து ஒரு 7 மாவட்டத்திலே ஒரு 40,000 பேர் கூடணும், சூப்பர்ப்பா, நல்ல வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஆனால் இந்த உற்சாகம் ஒரு நாள் உற்சாகம், 2 நாள் உற்சாகம் பத்தாது. அவர்கள் எல்லோருமே குறிப்பிட்டது போல செய்ய வேண்டிய பணி, போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. அது இதே ஜோஷோட அவங்க அடுத்த 8 மாதம் டிராவல் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அது கூட்டணி, ஆட்சியில் இருக்கிறவங்க, உள்ளே இருக்கிறவங்க, வெளியிலேருந்து திமுக கூட்டணியை உடைக்கிறது, விஜய் கூட்டணி யாரும் போகாமல் பார்க்கறதுன்னு, கீழே தொண்டர்களை பார்க்கறதுன்னு பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து சுலபமாக ஒரு வேலை கிடையாது. அது எல்லாமே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி கேம்ங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை. ரொம்ப நன்றி சேத்தன், நம்ம இருந்து ரொம்ப டீட்டெயிலாக இதை அனலைஸ் பண்ணதுக்காக மிக்க நன்றி.